வணக்கம் சார். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்தநாள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவருக்கு நீங்கள் என்ன பிறந்தநாள் வாழ்த்து கூற சொல்ல? இந்த தேசத்தின் முகமாக, இந்த தேசத்தின் குரலாக, குறிப்பாக குரலற்றவருடைய குரலாக இன்று ஒலித்து கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், எல்லா மக்களுக்குமான நாடாக இந்திய திருநாடு திகழ வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். 24 மணி நேரமும் தேச சிந்தனை, மக்கள் சிந்தனை, குறிப்பாக ஏழை எளிய மக்களை பற்றி அவர் மிகவும் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் அவருடைய அரசியல் பணிகளாகட்டும், அவருடைய மக்கள் பணியாகட்டும் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களால், இந்திய தேசத்தில் உள்ள பெரியோர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தை அவரால் தான் பாதுகாக்க முடியும். 10 ஆண்டுகளாக சீரழித்த பாஜக ஆட்சியிடமிருந்து மீட்டு மீண்டும் மீள் கட்டமைப்பை அவரால் இயற்ற முடியும் என்று இந்திய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று பிறந்தநாள் காணும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நேற்றைய தினம் கபாலீஸ்வர் கோவிலில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் தங்கத்தேர் நம்முடைய தோழர் கூட சேர்ந்து இழுத்தோம். இன்று காளிகம்பாள் கோவிலில் பிரார்த்தனை கூட்டம் நடந்தது. சர்ச்சு சாந்தோமிலுடைய சர்ச்சு தேவாலயத்தில் பிரார்த்தனை கூட்டம், மவுண்ட்ரோல தர்காவில் கூட்டு பிரார்த்தனை கூட்டம், இன்று இரத்த தான முகாம், கண் சிகிச்சை முகாம், மருத்துவ பரிசோதனை, மரம் வழங்கும் விழா, துப்புரவு தொழிலாளர்களோடு, தூய்மை பணியாளர்களோடு இன்று தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம், எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களை சேர்த்து எளிமையாக அவர்களோடு சேர்த்து தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறோம். சென்னை மாமன்ற உறுப்பினர்கள் நலத்திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களுக்கு. இன்று சிறப்பாக அவருடைய பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்கு உதவும் நாளாக இன்று நாங்கள் கொண்டாடி வருகிறோம். ராகுல் காந்தி பரந்துபட்ட சிந்தனை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது நடந்த ஒரு செயற்குழு கூட்டத்தில் ரொம்ப ஒரு 2-3 டைம் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் சொல்லதை நாங்கள் கேட்க முடிஞ்சிச்சு. அவருடைய பரந்துபட்ட சிந்தனை உங்களை எந்த அளவுக்கு ஈர்ப்பாக இருந்துச்சு? இந்த விஷயத்தை இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் எந்த வழியிலலாம் எடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் கட்டமைப்பும் சித்தாந்தம் வலிமையாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஒரு சில தவறுகளால் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் பின்னடைவை சந்தித்தது. ஆனால் தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமுறையில், அவருடைய காலத்தில் மீள் கட்டமைப்பை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். எல்லோருக்குமான கட்சியாக இருக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வான பார்வை இருக்கக்கூடாது, குறிப்பாக தலைவர்கள் பண்போடு இருக்க வேண்டும், அடக்கத்தோடு இருக்க வேண்டும், ஏழை எளிய மக்களிடம் உண்மையாக பழக வேண்டும், அன்பை செலுத்த வேண்டும் என்று போதித்து வருகிறார். அந்த ஈர்ப்பு தான் என்னை மிகவும் ஈர்த்தது. எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு தலைவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு இந்த நூற்றாண்டின் கொடையாக கிடைத்திருக்கிறார். அவரை மக்கள் பயன்படுத்த துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த தலைவர்களும் அவரை சரியாக பயன்படுத்தினால் இந்த தேசத்தில் மிகப்பெரிய மீள் கட்டமைப்பு தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே வெற்றிகரமாக அமையும். அதற்கான முயற்சியை தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் நான் கிராமந்தோறும், வட்டாரதோறும், நகரந்தோறும், மாவட்டத்தோறும் எடுத்து வருகிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். அதாவது பாத யாத்திரை, ராகுல் காந்தியோட பாத யாத்திரை தான் மக்களிடையே இந்த தேர்தலில் அதிகமாக சென்றடைஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது. காங்கிரஸ்காரர்களே அதை நம்புகிறாங்க. இந்த விஷயம் வருங்காலத்தில் எந்தெந்த கட்டத்தில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு இது எடுத்து செல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவர் இந்திய தேசிய ஒற்றுமை பயணம் பாரத் ஜோடோ என்ற கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நீண்ட நெடிய நெடும்பயணத்தை அவர் மேற்கொண்டார். அவர் எங்கெங்கெல்லாம் நடந்தாரோ அந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேசத்தையே காலால் அளந்த நாயகர் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை நியாய யாத்ரா, பாரத் ஜோடா நியாய யாத்ரா என்பதை அவர் தொடர்ந்து மேற்கொண்டார். அதுவும் மிகப்பெரிய அளவில் வெற்றி, அதான் மகாராஷ்டிரா வெற்றி என்று சொல்லலாம். ஆனால் அவர் தேசத்திற்காக, தேசத்தின் மக்களுக்காக, இந்திய திருநாட்டிற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து 24 மணி நேரமும் உழைத்து வருகிறார். நன்றி. நன்றி சார்.